ஆமா, லஞ்சம் வாங்கினதா உங்க பேர்ல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. நீங்க லஞ்சம் வாங்கினீங்களா? ஐயோ சார், நான் லஞ்சமே வாங்கல சார். உங்க ரூம்ல இருந்து 5 லட்சம் ரூபாய் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. நீங்க லஞ்சம் வாங்கலன்னு சொன்னா உங்க ரூம்ல அந்த பணம் எப்படி வந்துச்சு? ஐயோ தெரியல யுவர் ஆனர். இத ஒரு பொறுப்பான பதிலா எடுத்துக்க முடியாது. லஞ்சம் வாங்குறது எவ்வளவு பெரிய கிரிமினல் அஃபென்ஸ்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் யுவர் ஆனர். அதனால தான் நான் யார்கிட்டயும் இது வரைக்கும் 1 ரூபா கூட லஞ்சம் வாங்கினது இல்லை. ஆமா யுவர் ஆனர், 1 ரூபா கூட வாங்கல. ஆனா இப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு லம்பா 5 லட்சம் ரூபா வாங்கியிருக்காரு. இந்த நாட்டில் நடக்கிற எல்லா சமூக குற்றங்களுக்கும் அடிப்படை காரணமா இருக்கிறது இந்த லஞ்சம் தான். லஞ்சம் வாங்குறத எந்த ரூபத்திலையும் நாங்க அனுமதிக்க முடியாது. யுவர் ஆனர், ஜாமீன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்கேன். லஞ்சம் வாங்குறது தப்புன்னு தெரிஞ்சே இவர் லஞ்சம் வாங்கியிருக்காரு. இவருக்கு எந்த அடிப்படையில் ஜாமீன் தர சொல்றீங்க? இல்ல யுவர் ஆனர், மிஸ்டர் பிரபு லஞ்சம் வாங்கல. இவர் மேல யாரோ இப்படி ஒரு பழி விழணுங்கிறதுக்காகவே திட்டம் போட்டு இவரை மாட்டி விட்டுருக்காங்க. அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? இவரை 15 days நான் ரிமைண்ட் பண்றேன். சார் 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 சார், அவர் லஞ்சம் வாங்கல சார். அவர் என்னைக்குமே லஞ்சம் வாங்காம நேர்மையா உழைக்கிறவர் சார். சார் யாரோ இவரை பிளான் பண்ணி மாட்டி விட்டுருக்காங்க சார். நீங்க யாருமா? சார் என் வைஃப் சார். இங்க வந்து இந்த மாதிரிலாம் கத்தக்கூடாதுமா. உங்க புருஷன் லஞ்சம் வாங்கலைங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருந்தா அதை நீங்க சப்மிட் பண்ணுங்கம்மா. அப்புறம் பார்க்கலாம். சட்டம் தன் கடமையை செய்யும். தப்பு செய்யாதவங்கள சட்டம் தண்டிக்காது. ஓகே, நீங்க போலாம். இந்தாங்க. சரிங்க யுவர் ஆனர். நன்றிங்க சார். ஆதர யோ வாயா சார், என் வைஃப் கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வந்தேன் சார். ப்ளீஸ் சார். அதெல்லாம் முடியாது, வாயா. சார் 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 ஆதர வாயா. சார் எங்க சார் பிடிங்க சார். ஆதர சார் ப்ளீஸ் சார், ஒரு 5 நிமிஷம் சார். சார் ஓகே சார், சரிங்க கோர்ட்ல பார்க்கலாம். போறேன் ஆதர சார். எங்க ஆதர நீங்க ஜாமீன் கிடைக்கலன்னு வருத்தப்படாதீங்க. உங்களை நிரபராதி நிரூபிச்சு நான் உங்களை வெளியே கொண்டு வரேங்க. சரியா? நீங்க வந்து ஃபீல் பண்ணாதீங்க. நீ சாமி கிட்ட போய் பேசு. அவனுக்கு என் ஆபீஸ்க்கு வரது யாரு என்னங்கிறது தெரியும். அவங்கிட்ட கேட்டா சொல்லுவான். சரியா? சரிங்க. ஆதர எங்க போயா. சாமி என்ன அந்த கான்ட்ராக்டர் மணி ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்காரு. அவரை பார்த்து பேசினா இந்த கேஸ்ல ஒரு நியாயம் கிடைச்சிரும். நாம எல்லாருமே போய் வாடகைக்கு வீடு பார்த்துட்டு வந்துடலாம். என்ன ஆதர? என்ன பாட்டி? நான் தில்ல தமிழ் மனோகரி 4 பேரும் போய் வீடு வாடகைக்கு கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரோம். சரி பாட்டி, வீட்டை காலி பண்றதுக்கு நம்ம கிட்ட இன்னும் ஒரு நாள் தான் பாக்கி இருக்கு. நாளைக்குள்ள வேற வீட்டை பார்த்து நம்ம குடி போயாகணும். என்னால வீடு தேடி அலையறதுக்கு நேரம் இல்ல. அவர் ரூம்ல பணத்தை வச்சு அவரை மாட்டி விட்டது யாருன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். அப்பதான் அவரை வெளியே எடுக்க முடியும். ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அதனால வீடு விஷயத்த நீங்க பாத்துக்கோங்க. சரி ஆதர. நான் கார்த்தியையும் பார்க்க சொல்லிருக்கேன். அவன் ஏதாவது பார்த்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. சரிம்மா. சரி. மடே, நீ மாப்பிள்ளைய வெளியே கொண்டு வர வேலையில முழு மூச்சா முதல் வேலையா செஞ்சு முடி. மாப்பிள்ளைய எப்படியாச்சும் நிரபராதுன்னு நிரூபிச்சு வெளியில கொண்டு வந்துடுறாமா. தில்லையும் இவங்கெல்லாம் வீடு தேடி போகட்டும். நான் ரேவதி ரோகிணி எல்லாரும் வாட்டர் கேன் கடையை பார்த்துக்கிறோம். நீங்க இருக்கிற வேலையை பத்தியோ வீடு மாற்ற வேண்டிய பிரச்சனை பத்தியோ பெருசா நினைச்சிட்டு மனசை குழப்பிக்காத. மாப்பிள்ளைய காப்பாத்துறது ஒண்ணுதான் உனக்கு ஒரே நோக்கமா இருக்கணும். சரியாடம்மா? சரிப்பா. மாமா, நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு வீடு பாருங்க மாமா. சரியா? சரிம்மா. வாமா.
மடி நான் போய் கடையை பாத்துக்கிறேன், நீ ஜாக்கிரதையா போயிட்டு சரிங்கப்பா. வரணும். சாமி என்ன? சொல்லுங்கண்ணே. அப்படியா, கான்ட்ராக்டரை பாத்துட்டீங்களா? கூட்டிட்டு வரீங்களா? சரிண்ணே, வந்துடுறேன். இல்ல நான் இதோ இப்பவே வந்துடுறேண்ணே. அண்ணே அண்ணி அண்ணி என்னாச்சு? என்ன ரேவதி? இல்ல அண்ணி, நீங்களும் வெளில போறீங்களா? ஆமா, ஏன் என்னாச்சு? அண்ணி, நீங்களும் இப்ப வெளில போறீங்க. அப்பா பாட்டி எல்லாரும் அவங்களும் வீடு பாக்குறதுக்காக போயிருக்காங்க. சத்யா அண்ணி மட்டும் வீட்டுல இருக்கிறதுனால ரேவதி ரொம்ப பயப்படுறா. சரி, அதான் நீ இருக்க, எல்லாம் பாத்துக்கோ. ஐயோ அண்ணி, எனக்கே பயமா தான் இருக்கு. என்ன ரோஹிணி, நீயே இப்படி பயப்படலாமா? அவங்க எந்த நேரத்துல என்ன கேட்பாங்கன்னே தெரியலையே அண்ணி. திடீர்னு வந்து அவங்க ஏதாவது கேட்டு நாங்க இல்லைன்னு சொன்னா டக்குன்னு கைய நீட்டிடுவாங்க. அதான் பயமா இருக்கு. ஆமா அண்ணி, தமிழ் அத்தையோட பல்ல உடைச்ச மாதிரி அவங்க எங்க பல்லையும் உடைச்சிட்டாங்கன்னா இந்த சின்ன வயசுலயே நாங்க பொக்கே ஆயிடுவோம். அது பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும் அண்ணி. அதனால நீங்களாச்சும் எங்க கூட வீட்லயே இருங்க அண்ணி. இல்ல ரேவதி, உங்க பெரிய அண்ணனை எப்படியாவது வெளியே எடுக்கிறதுக்கு நான் போய் தான் ஆகணும். இப்ப நீங்க 2 பேரும் சத்தியாவை நினைச்சு பயப்படாதீங்க. என் அப்பா அங்க வெளியே கடையில தான் இருக்காரு. நீங்க வேலையை முடிச்சிட்டு அவர் கூட போய் இருந்துக்கோங்க. வீடு காலி பண்றதுக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. நீ வீட்டை பார்க்க போகாம வீட்ல இருக்கிற பெருசுங்களை அனுப்பி விட்டுட்டு நீ எங்க ஜாலியா கிளம்பிட்ட? நான் எங்க கிளம்புனா உனக்கு என்ன? உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இருந்தாலும் சொல்றேன், கேட்டுக்கோ. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்க போறதில்ல. நாளைக்குள்ள நான் வீடும் பாத்துருவேன், என் புருஷனையும் வெளியே கொண்டு வந்துருவேன். இந்த 2 டாஸ்கையுமே நான் சக்சஸ் பண்ணி காட்டுறேன். நீ 2த்துலயும் ஜெயிக்க போறியா? இல்லவே இல்ல. ரொம்ப கேவலமா தோத்து போக போற. மண்ண கவ்வ போற. நீ எங்க போறேன்னு எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னல. ஆனா நான் எங்க போறேன்னு நீ அவசியமா தெரிஞ்சுக்கணும். நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். என்ன இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து டார்ச்சர் பண்றீங்கன்னு சொல்லி எல்லாரும் மேலயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். வரட்டா? இல்ல, இப்படியெல்லாம் மிரட்டுறதுனால உனக்கு என்ன சந்தோஷம்? நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? மிரட்டி பாக்குறது மட்டும் எனக்கு சந்தோஷம் இல்ல. உங்க அத்தனை பேரையும் கதற வைக்கணும். அதுதான் எனக்கு சந்தோஷம். நீ இப்படி பேசுறதுனால நான் பயந்துருவேன்னு நினைக்கிறியா? நீ பயப்படுறவளா இருந்தா உன் புருஷனை காப்பாத்துறதுக்கு துப்பறிய கிளம்புவியா? இமீடியட் பிரச்சனை வீடு பாக்குற பிரச்சனை தானே நினைச்சு வீடு பார்க்க தானே போயிருக்கணும்.